அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கு காணும் பழமையும் புராதனமான இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு பூதலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் திருக்கோவில். இங்கு மூலவர் சிவன் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் என்னும் மாமன்னன் பெயரால் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் வணங்கிய இறைவன் ஆதலால் இங்கு உறையும் ஈசனின் பெயர் பூதலிங்க சுவாமி. இந்த கோவிலின் தல வரலாறு: பண்டைய காலத்தில் மாடு மேய்த்து கொண்டு இருந்த சிறுவன் மேய்ச்சல் முடிந்து மாடுகளை வீட்டிற்கு கொண்டு செல்லும் போது தொடர்ச்சியாக ஒரு பசு பால் வற்றி வருவதை கண்ட சிறுவன் ஒரு நாள் பின்தொடர்ந்து சென்று பார்த்தபோது பாறைகளுக்கு இடையே புதர் மண்டி கிடந்த இடத்தில் பசு பால் செறிவதை கண்டு ஊர் பெரியவர்களுக்கு தகவல் தெரிவிக்க விஷயம் அறிந்த பூதப்பாண்டிய மன்னனின் மகன் பசும்பொன் மன்னன் சென்று பார்த்தபோது பாறைகளுக்கு இடையே சுயம்புவான ஒரு சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு அந்த இடத்திலேயே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினான். இந்த கோவில் மூலவரை சுற்றி வலம் வர முடியாது. பின்புறம் பாறை சூழ்ந்து காணப்படும். இது ஒரு குகைவரை கோவில். தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. இந்த கோவிலில் நினைத்ததை முடிக்கும் விநாயகர் சந்நிதி, கன்னி விநாயகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி சாஸ்தாவிற்கும் தனி சன்னதி உள்ளது. மகிழமுடைய சாஸ்தா, சண்டிகேஸ்வரர், தட்சணாமூர்த்தியும் இங்கு அருள் பாலிக்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டியும் குடும்ப ஒற்றுமை மற்றும் கடன் தொல்லை விலகவும் இந்த கோவில் பரிகார தலமாக உள்ளது. இந்த கோவிலில் அமாவாசை கிரிவலம், பௌர்ணமி தினம் சிறப்பு பூஜை மற்றும் பிரதோஷ வழிபாடு பிரசித்தியாகும். நம்ம சேனலான சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவன் அருள் பெறுக. நன்றி.